நீங்க 2 லட்ச ரூபா இருந்தா இடம் வாங்கிக்கலாம், 5 லட்ச ரூபா இருந்தா வீடே தரோம் சார். 80% பேங்க் லோனு நாங்களே பண்ணி தரோம் சார். லேண்டை வாங்கி ஒரு வீடை கட்டி வாடகை விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 8000 இருந்து 10,000 ரூபாய் வாடகை. ஓ, இங்க வாடகையே வந்து 8000 10,000 போயிட்டு இருக்கு. ஆமா சார். 20 நாளைக்குள்ள மொத்த அமௌண்ட் கட்டுறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா, ஈசி எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி தரோம் சார். ரெடில்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சார். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வரும் சார். ரைட் எடுத்தீங்கன்னா சென்னை பெரிப்பல் ரோடு வரும் சார். நம்ம சைட்ல இருந்து மெயின் ரோடு பாத்தீங்கன்னா 800 மீட்டர் தான் சார். மத்த லேஅவுட்ல பாக்குறப்ப சொல்றேன், பார்க்குன்னு போட்டோல தான் சார் காட்டுவாங்க. பார்க்குன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க சார். மேக்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஜெயசூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார். சைட் வாசல்லே ஸ்கூல் பஸ் வேன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எல்லா அக்சஸபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருக்கு. நம்ம சைட்டை சுத்தி அமேசான், பிளிப்கார்ட், ஆச்சி மசாலா, பெரிய பெரிய பிராண்ட் எல்லாருமே ஃபுல்லாவே ஃபேக்டரிஸ் ஸ்டார்ட். ஸோ வேர் ஹவுஸ் இங்க தான் இருக்கு. ஆமா சார். சார் நம்ம லேஅவுட் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவை சுத்தி தான் சார் இருக்கு. இப்போ நம்ம சென்னையை ஒட்டிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம லேஅவுட் ரேட்டு இங்க யாராலையுமே கொடுக்க முடியாது சார். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரெட் ஹில்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு டவுன்ஷிப், அது 30 ஏக்கர்ல பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யாருமே கொடுக்க முடியாது பிரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ 1.5 ஏக்கருக்கு பார்க் மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்க. ஸோ பக்கத்துல வந்து சார் இருக்காப்ல, சார் டீடைல்ஸ் கேட்டலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பர் சார். ஸோ அப்படியே வந்து உங்களை பத்தி சொல்லிடுங்க, நம்ம கம்பெனியை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். சார் என் பேர் வந்து ஸ்ரீதர் சார். ஓகே. நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா 36 வருஷமா இந்த வட சென்னையில கொடி கட்டி பாருங்க மேற்பட்ட பிளாட் போட்டுருக்கிறோம் சார். 100க்கு மேற்பட்ட வட சென்னையே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி. ஆமா சார். வட சென்னையில நம்ம பேரை கேட்டாலே அதிரும் சார். சோ கம்பெனி பேரை சொல்லிடுங்க. திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி. ஓகே, சூப்பர். திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டினாலே வட சென்னையில தெரியாத ஆளே இல்ல சார். அந்த அளவுக்கு நம்ம லேஅவுட் வந்து 100க்கு மேற்பட்ட லேஅவுட் பண்ணிருக்கிறோம். சூப்பர் சார். இப்போ நம்ம நிக்கிற லேஅவுட் வேற லெவல் ரெடி பண்ணிருக்கீங்க. அதாவது இந்த டவுன்ஷிப் ரெட் ஹில்ஸ்ல கிடைக்குமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சோ அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிருங்க சார். ஆமா சார், கண்டிப்பா. இந்த நம்ம லேஅவுட் பாத்தீங்கன்னா மொத்தம் 30 ஏக்கர்ல பண்ணிருக்கிறோம் சார். 440 பிளாட்டுக்கு மேல வந்திருக்குது. இது உள்ளே 440 குடும்பம் வரப்போகுது. ஆமா சார். 440 வீடு வரும் சார் இங்க. சார் சைட் நேம் என்ன சார்? சார் இது வந்து அன்னை கோமதி நகர் சார் நம்ம சைட். ஓகே, சைட் இப்ப எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். ஆக்சுவலா நம்ம ரெட் ஹில்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சார். 15 நிமிஷத்துலயே ரீச் ஆயிடலாம். ஆமா சார். இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னா டோட்டலா 30 ஏக்கர்ஸ்ல பண்ணிருக்கிறோம் சார். சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்கு, நம்ம பக்காவா இருக்கு. ஆமா சார். சோ இங்க பேசிக் அம்யூனிட்டி என்னென்ன சார் கொடுத்திருக்கீங்க? சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்கு சார். இது ஓ, என்ட்ரன்ஸே 3 வச்சிருக்கீங்க. ஆமா சார். பாரு, வந்து பார்க் 1.5 ஏக்கர்ல இல்ல, என்ட்ரன்ஸே 3 வச்சிருக்காவ்ல. ஆமா சார். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து சோலார் லைட் போட்டிருக்கோம் சார். சோலார் லைட் இல்லாம இபி கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா வந்து 3 ஃபேஸ் தான். ஆமா சார். இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். வாட்டர் பைப் லைன் வந்து ஈச் பிளாட்டுக்கு வாட்டர் பைப் லைன் ஓ, தனித்தனி செப்பரேட் டேப். ஆமா சார். மெயின் ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே 33-40 ஃபீட் ரோட்ல மெயின் ரோடு வந்துருக்குது. சூப்பர். அது எல்லாமே அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்கிறோம் சார். ஓ, பக்காவா அவென்யூ ட்ரீஸ் வச்சு அப்படியே சொட்டு நீர் பாசனத்துல அங்க ஃபுல்லாவே நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். நம்மளே பண்றோம். 24/7 செக்யூரிட்டி இங்க வச்சிருக்கிறோம் சார். ஓ, நம்ம சூப்பர். வெளியால் ஒருத்தர் உள்ள வர முடியாது. உள்ளே வர முடியாது. அதான் 3 என்ட்ரன்ஸ் பக்கா கேட்ல வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க சார். வாட்டர் டேங்க் பிரம்மாண்டமா வச்சிருக்கீங்களே. சோ இது எத்தனை லிட்டர் சார் இது? சார் இது 30,000 லிட்டர் சார். இது சோ தண்ணிக்குன்னு வெளியில போகவே தேவையில்ல. வெளிய போவே தேவையில்ல சார். இப்போதைக்கு நம்ம 30,000 லிட்டர்ல வாட்டர் டேங்க் வச்சிருக்கிறோம். ஃபியூச்சர்ல அது அப்படியே வந்து நம்ம மெட்ரோ வாட்டருக்கு கனெக்ஷன்ல எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறோம். ஓகே சார். இங்க போர் வாட்டர் அப்படினா எவ்வளவு லிட்டர்ல வந்து சார்? இங்க 40 அடியில போர் வாட்டர் சார். ஓ, 40 அடி. ஆமா சார். சென்னை ஃபுல்லாவே இங்க இருந்தா தண்ணி சப்ளைவே போகுது. அலமாதில இருந்து. ஓ, அலமாதில இருந்து தான் சென்னைக்குள்ளேயே வந்து தண்ணி சப்ளை போயிட்டு இருக்கு. அந்த வாட்டர் பாட்டில் சொல்லுவாங்க அதானே? ஆமா சார். சோ ஓகே, வாட்டர் கேன். சோ ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 440 ஃபிளாட் போட்டுருக்கீங்களா? சோ இப்போ என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு சார்? நம்ம லேஅவுட்ல வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு சார். யார் வேணாலும் இடம் வாங்கலாம். வேணாலும் எடுக்கலாம் சார். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 800 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட், 2000, 2400 எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம் சார் நீங்க. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து உள்ளே பார்க்க முடியுது. அப்ப டோட்டல் எத்தனை ஃபிளாட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் சார்? இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பிளாட் கிட்ட முடிஞ்சது சார். என்ன சார் சொல்றீங்க? 440ல 200 கிட்ட சோல்ட் அவுட் முடிஞ்சது சார். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்னையை ஒட்டிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம லேஅவுட் ரேட்டு இங்க யாராலையுமே கொடுக்க முடியாது சார். கண்டிப்பா சார். வர வெளியெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன் சார். ரேட்டு வேற லெவல்ல இருக்கு. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் வாங்க முடியுமாம்னா கண்டிப்பா முடியாது. பட் உள்ள வந்து ரேட் நம்ம வந்து சொல்றோம். உள்ள வந்து கேட்டோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்க் வந்து மக்களுக்கு சொல்லிங்க சார். எத்தனை ஏக்கர்ல சார்? அதாவது நம்ம பார்க் பாத்தீங்க அப்படின்னா
மத்த லேஅவுட்ல பாக்குறப்ப சொல்றேன், பார்க்குன்னு போட்டோல தான் சார் காட்டுவாங்க. ஆமா, பார்க்குன்னு ஒரு போர்டு இருக்கும், அவ்வளவுதான் சார் பார்க்கு. இங்க நம்ம பார்க்க வந்து பாருங்க, பார்க்குனா இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க சார். So, அந்த மாதிரி 1.5 ready ஏக்கர் பண்ணி வச்சிருக்கிறோம் சார் பார்க்க. வயசானவங்களுக்கு வாக்கிங் போறதுக்காக ஒரு பார்க்கும், சின்ன பசங்க பிளே கிரவுண்டும் சேர்த்து ஒரு பார்க் ரெடி பண்ணி. ஸோ 2 பார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்லயே இருக்குங்க. ஏன்னா 440 குடும்பம் வந்து இங்க உள்ள வசிக்க போது. ஆல்ரெடி நிறைய குடும்பங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி கேட்கலாம். ஸோ ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸ் வந்து சொன்னீங்க. இப்போ இங்க வர்றதுக்கான கனெக்டிவிட்டில எங்க இதெல்லாம் வரலாம் நம்ம சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம லே அவுட் அமைஞ்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா ரெடில்ஸ்ல இருந்து வர சொல்ல பாத்தீங்கன்னா வண்டலூர் டு மீஞ்சூர் ரோடு ஒன்னு, அவுட்டர் ரிங் ரோடு போயிருக்கோம். இருக்கு சார். அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் சார். 2 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிடலாம். ஆமா சார், நம்ம சைட்ல இருந்து மெயின் ரோடு பாத்தீங்கன்னா 800 மீட்டர் தான் சார். ஸோ நடந்தே போயிடலாம், பொருள் வாங்குறதுக்கு எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணி நடந்தே போயிடலாம் சார். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வரும் சார், ரைட் எடுத்தீங்கன்னா சென்னை பெரிப்பல் ரோடு வரும் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? இந்த 10 வழி சாலைன்னு சொல்லுவாங்களே, பழைய ஏற்காடு டு மகாபலிபுரம் 130 கிலோமீட்டர்ல பண்றாங்களே, அந்த வழிச்சாலையில இருந்து எவ்வளவு தூரம் சார் நமக்கு? இந்த சிபிஆர் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் சார் நம்ம சைட். கனெக்டிவிட்டி கேட்டீங்கல்ல நீங்க சார், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இது எல்லாமே ஜாயின் பண்றது நம்ம சிபிஆர் ரோடு சார். ஆமா, நம்ம சைட்ல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தான். 7 கிலோமீட்டர்ல ரீச் ஆகலாம், போய்க்கலாம் நீங்க. ஆமா, நீங்க இந்த பக்கம் போய்க்கலாம், அந்த பக்கம் போய்க்கலாம், எந்த பக்கம் வேணாலும் போய்க்கலாம், அது இந்த சைட்ல இருந்து. ஓகே சார், இங்க நியர்பை ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு சார்? ஆக்சுவலா நம்ம மெயின் ரோட்ல பார்த்தனாலே ஸ்கூல் காலேஜஸ் நிறைய இருக்கு சார். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அது இல்லாம மேக்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஜெயசூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஸ்கூல் காலேஜஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, நம்ம சைட் வாசல்லே ஸ்கூல் பஸ் வேணும்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எல்லா அக்சஸபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருக்கு. ஓகே சார், எல்லாமே வந்து சொன்னீங்க, வேற லெவல். நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஷிப் ரெடி பண்ணிக்கலாம், அதே மாதிரி சரௌண்டிங்லயும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் இருக்கு. இப்போ டெவலப்மெண்ட் பிளஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இந்த சோர்ஸ்ல என்னென்ன இருக்கு சார்? ஆக்சுவலா வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சைட் வந்து 2 சைடுமே அவுட்டர் ரிங் ரோட்ஸ் இருக்கிறதுனால மிடில்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு, சென்ட்ரல்ல இருக்கு. ஆமா சார். சோ இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்காக தான் இந்த நம்ம மெயின் ரோடே அவங்க போடுறாங்க. ஆமா, சோ அப்படின்றப்ப நம்ம சைட்டை சுத்தி அமேசான், பிளிப்கார்ட், ஆச்சி மசாலா, பெரிய பெரிய பிராண்ட் எல்லாருமே ஃபுல்லாவே ஃபேக்டரிஸ் ஸ்டார்ட் பண்ணி வேர் ஹவுஸ் இங்க தான் இருக்கு. ஆமா சார். சோ அங்க ஒர்க் பண்ற பீப்பிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரெண்டல் பேஸ்ல நீங்க எடுக்கணும்னா கூட அழகா எடுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம் சார். இப்போ ஒண்ணும் இல்ல சார், நீங்களே ஒரு லேண்ட வாங்கி ஒரு வீடை கட்டி வாடகை விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 8000 ல இருந்து 10000 ரூபாய் வாடகை. ஓ, இங்க வாடகை வந்து 8000 10000 போயிட்டு இருக்கு. ஆமா சார். சோ பாருங்க மக்களே, இங்க ஆல்ரெடி வந்து 1 BHK 2 BHK எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அதுல அழகா நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் அழகா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இங்க வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா இங்க சரௌண்டிங்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ரெண்டல் பேஸ்ல கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு போற அமௌண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு 1 இயர்ல டபுள் த ட்ரிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் என்ன சார், வெளியில வீடு இருக்கு, உள்ளேயும் வீடு இருக்கு சார்? நம்ம லேஅவுட் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவை சுத்தி தான் சார் இருக்கு. பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியா ப்ராஜெக்ட். ஆமா சார், நம்ம லேஅவுட் எல்லாமே நீங்க வந்து இடம் வாங்கி உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்கிற சைட் தான் சார். ஓகே சார், எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டீங்க. அப்ப ரேட் வந்து ஹெவியா இருக்குமோ சார்? அப்படி இல்ல சார், ஏன்னா நீங்க வேற டவுன்ஷிப் வேற பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க, 1.5 ஏக்கருக்கு பார்க் கொடுத்துருக்கீங்க. அப்ப ரேட்டையும் அதுல வச்சு ரொம்ப அதிகமா சொல்லுவீங்க சார்? இல்ல சார், கண்டிப்பா அப்படி இல்ல. ஆனா இந்த பயம் வந்து மக்களுக்கு இருக்கு சார். கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ரெடில்ஸ் வந்து ஒரு சென்னையை ஒட்டிய பகுதி தான் சார் நம்ம ரெடில்ஸ். ஆமா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடில்ஸ்ல ரொம்ப கம்மியான விலையில லேண்ட் கிடைக்க சொல்லி யாரும் வாங்கல. ஓ, கம்மியான இதுல கொடுத்தே வாங்கல. ஆனா இப்போ டெவலப்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெடில்ஸ்ல வந்து 6000 ரூபாய்ல இருந்து 7000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்கு சார். ஓகே, இப்போ ரெடில்ஸ்ல இருந்து 15 மினிட்ஸ் நம்ம சைட் ஓ ரெடில்ஸ் அவுட் இருக்கு தரோம் நாங்க நம்ம கஸ்டமர்களுக்காக. ஓகே, ஸ்பெஷலா ரேட் வச்சிருக்கோம். என்ன ரேட்? 2299 தான் சார். என்ன சார் அப்படியே ரோம்ல சொல்ற மாதிரி வெறும் 2299 தான்? ஆமா சார், 2299ல 20 நாளைக்குள்ள மொத்த அமௌண்ட் கட்டுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, ஈசி எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி தரோம் சார். சார் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப்ல ரேட்டே நீங்க கம்மியா சொல்றீங்க, அது மட்டும் இல்லாம இதுமே ஃப்ரீ தான். ஆமா சார். சோ பாருங்க மக்களே, உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ரெட் ஹில்ஸ் சரௌண்டிங்ல அதுவும் ஒரு நேரத்துல சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா இருந்தப்ப யாரும் வாங்க. ஆனா இப்ப வந்து அவுட்டர் ரெட் ஹில்ஸ் வந்து வெளியில அவுட்டரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 6000 போயிட்டு இருக்கு. பட் இங்க வெறும் 2299. சோ இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது. ஒரு ரகசியம் மட்டும் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆல்ரெடி ரெட் ஹில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். ஓ, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்புறம் ஏங்க சீப் ரேட்டுங்க இது. அப்புறம் ஏங்க இன்னும் வெயிட் பண்றீங்க? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டல் பேஸ்ல போலாம் அப்படின்ட்டு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த டீடைல்ஸா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிருங்க. ஓகே சார், இப்போ ரேட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லிட்டீங்க. இப்போ டவுன் பேமெண்ட் எவ்வளோ, அதே மாதிரி வந்து வீடு
வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா சார். நீங்க 2 லட்ச ரூபாய் இருந்தா இடம் வாங்கிக்கலாம், 5 லட்ச ரூபாய் இருந்தா வீடே தரோம் சார். ஓ பேலன்ஸ் வந்து 80% பேங்க் லோன் நாங்களே பண்ணி தரோம் சார். ஓகே சார். இப்போ வீடுலாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்குது சார்? 1 BHK பாத்தீங்கன்னா 27 lakhsல பண்ணி கொடுக்குறோம். 1 BH வந்து 27 lakh. ஆமா சார். 2 BHK வேணும் அப்படின்னா 36 lakhsக்கு 2 BHK சார். இப்போ பாருங்க மக்களே, இதுமே பட்ஜெட் தான். ஏற்கனவே சொன்னதே பட்ஜெட். இப்போ உங்களுக்கு வீடுமே வந்து வெறும் 27 லட்சத்துல, அதாவது நீங்க வந்து வாடகை கட்டுறீங்க அப்படின்னா அந்த வாடகை பணத்தை இங்க எடுத்துட்டு வாங்க, அழகா EMI கட்டிட்டு போயிடலாம். கரெக்டா சார்? கண்டிப்பா கரெக்ட் சார். ஸோ வாடகை பணத்துல உங்க சொந்த வீடே வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க அப்பார்ட்மெண்ட் அப்படி இப்படிலாம் போக தேவையில்ல, தனி வீடு. ஸோ 27 லட்சத்துக்கு 1 BHKவும் 36 லட்சத்துக்கு 2 bedroom. ஆமா சார். ஸோ எத்தனை மாசம் எப்படி வந்து ஒரு வருஷம் எடுத்துப்பீங்களா சார்? 4 மாசத்துல உங்களுக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்றோம் சார். 4 மாசத்துக்கு? ஆமா சார். என்ன சொல்றீங்க? சார், ஸோ பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னா போதும். ஆமா சார். நம்ம கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆட்கள் எல்லாமே நம்மளே பண்றதுனால உடனே பண்ணிடுவோம் சார். ஃப்ரீ சைட் விசிட் இருக்கா சார் நம்ம வர்றதுக்கு? சார் ஆமா சார். நீங்க வீட்ல இருந்து கால் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு வீட்டுக்கே வண்டி அனுப்பி சைட்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் இட்டு போய் நாங்களே டிராப் பண்ணிடுவோம். ஸோ கால் பண்ணா மட்டும் போதும். ஸோ மட்டும் போதும் ஸோ அவங்களே வந்து அழகா ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப் வந்து பண்றாங்க. அதுவும் ஃபேமிலியா வரணும், சிங்கிளா கிடையாது. ஆமா சார், ஃபேமிலியா வரணும். மெயினா தான். யாரு நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா தான் சார் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். கண்டிப்பா ஃபேமிலியா வாங்க, ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப் கம்பெனியா அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ ஒரு நேரத்தில் வந்து ஜிஎஸ்டி பக்கம்லாம் போக யோசிச்சாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் இடமே கிடைக்காது. இப்போ அதே மாதிரி ரெட் ஹில்ஸில் இப்போ நீங்கள் இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது. நம்ம திருத்தணி இன்ஃப்ராசிட்டியில் மட்டும்தான் கிடைக்கும் மக்களே. ஸோ அதனால் ஃப்ரீ சைட் விசிட்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி ஸோ புக் பண்ணிக்கிற மக்களே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ ஒரு ஒர்த்தான பிளேஸ் நம்ம திருத்தணிக்கு இன்ஃப்ராசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம். நன்றி சார்.